சுட சுட செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். நீதிமன்றத்தை அவமதித்ததாக ஊராட்சி மன்ற தலைவர் மீது வருவாய்த்துறை குடியிருப்போர் நல சங்கம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். இனி விரிவான செய்தி. திருத்தணி அரக்கோணம் சாலையில் வள்ளியம்மாபுரம் அருகில் சர்வே எண் 385 கீழ் 5 கல்லாக்குத்து புறம்போக்கு நிலம் கிராம நத்தமாக மாற்றப்பட்டு நில உரிமை வகைப்பாடு மாற்றப்பட்டு வருவாய்த்துறை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு நல சங்கம் சார்பில் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அரசுக்கு கிரையத்தொகை பெற்றுக்கொண்டு வருவாய்த்துறை ஊழியர்கள் குடியிருப்பு நலசங்க உறுப்பினர்கள் 87 நபர்களுக்கு குடியிருப்பு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கின. 1988ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட இந்த வீட்டுமனை பட்டாக்களை பெற்றுக்கொண்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் இப்பகுதியில் வீடு கட்டிக்கொள்ள அரசு நில அளவீடு செய்து தராமல் பல ஆண்டுகள் காலம் தாழ்த்தி வந்த சூழ்நிலையில் இப்பகுதியில் உள்ள மக்கள் நீதிமன்றத்தில் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் என்று வழக்கை தொடர்ந்த நிலையில் கீழ் நீதிமன்றம் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் அனுமதியின்றி எரிமேடை அமைக்கப்பட்டது. தொடர்ந்து இப்பகுதியில் வீடு கட்ட முடியாத அளவுக்கு கார்த்திகாபுரம் பஞ்சாயத்து மக்கள் தொடர்ந்து பிரச்சனை செய்து வரும் சூழ்நிலையில் தற்போது பதவியில் உள்ள கார்த்திகேயபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் இந்த இடம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த இடம் சம்பந்தமான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் எந்தவித அனுமதியுமின்றி வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுமதியுமின்றி மக்கும் குப்பை மக்கா குப்பை தொட்டி அமைக்க 2 மிகப்பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டு குப்பை தொட்டிக்கான பணிகள் நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில் 1988ஆம் ஆண்டு வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள் 85 நபர்களுக்கு சர்வே எண் 855 கீழ் 5 பட்டா வழங்கப்பட்டது. இந்த இடத்தில் பட்டாதாரர்களுக்கு அரசு நிலத்தை அளந்து தராத சூழ்நிலையில் பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வீடு கட்ட முடியாத சூழ்நிலையில் தற்போது கார்த்திகாபுரம் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சந்திரா என்பவர் அரசு அலுவலர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ள இடத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது மட்கும் குப்பை மக்கா குப்பை அமைப்பதற்கான மிகப்பெரிய பள்ளங்களை தோண்டியுள்ளார். இது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்று கூறி இந்த சம்பவத்தை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் இப்பகுதியில் குப்பை தொட்டி அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்துமாறும் பஞ்சாயத்து தலைவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இடத்தில் உயர்நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி ஏற்கனவே இந்த பகுதியில் அரசு குடிநீர் தொட்டியை கட்ட கார்த்திகாபுரம் பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அரசாங்கம் இந்த பகுதியில் குடிநீர் தொட்டியை கட்டாமல் வேறு இடத்தில் குடிநீர் தொட்டியை கட்டியது. மேலும் இந்த குப்பை தொட்டியை அமைக்கும் இடத்திற்கு அருகாமையில் மிகப்பெரிய நீர் நிரம்பியுள்ள ஏரி உள்ளது. இந்த ஏரியில் உள்ள நீர் இந்த குப்பை தொட்டியில் கலக்கும் என்பதால் இந்த குப்பை தொட்டியில் ஏரியின் நீர் கலந்து பொதுமக்களுக்கு துர்நாற்றம் வீசி பல்வேறு நோய் பரவும் அபாயம் உள்ளது என்பதால் இப்பகுதி மக்கள் இந்த குப்பை தொட்டியை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதுமையான செய்திகளை உடனுக்குடன் கண்டுகளிக்க தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.